அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு துறையைச் சேர்ந்த ஒரு நபர், அவர் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த துறையில் உயர்ந்த பதவியை அடைய வேண்டும் என்று அவர் நினைத்திருந்தார் என்று சொன்னால், அந்த உயர்ந்த பதவி அடைவதற்காக வேண்டி சில செயல்கள் செய்ய வேண்டிய கட்டாய நிலை அந்த துறையில் இருக்கும். ஒன்று அதை செய்யணும். சரி, அந்த உயர்ந்த பதவிக்கு தகுதியானவர் தான் என்று தெரிந்தும் அந்த செயலை அவர் செய்யாத பட்சத்தில் அந்த துறையை சார்ந்த அந்த நபர்கள் சில பரீட்சைகள் செய்வார்கள். அதில் அவர் தேர்வானார் சொன்னால் அவருக்கு அந்த உயர்ந்த பதவிகள் வழங்கப்படும் என்பது உலகத்தினுடைய மரபு தானே. அந்த மாதிரி தான் இறைவன் நம்மளையெல்லாம் படைக்கிறதுக்கு முன்பாக நம்மளுக்கென்று ஒரு விதியை ஏற்படுத்திட்டான். இந்த மாதிரி உண்டான அந்த செயல்களையெல்லாம் அவர்கள் செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கென்று சொர்க்கத்தில் இந்த உயர்ந்த ஒரு அந்தஸ்து இருக்கிறது என்று இறைவன் தீர்மானித்து விட்டான். உலகத்தில் அதற்குண்டான நல்லறங்கள் நம்ம செய்யாத பட்சத்தில் இறைவன் சோதிக்க ஆரம்பிக்கிறான். அந்த சோதனையில் நம்ம பொறுமையாக இருந்தால் நிச்சயம் அந்த அந்தஸ்தை அடைய முடியும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க. அந்த ஹதீஸ் சுனன் அபூதாவுதில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வாறு சொல்கிறாங்க, அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கென்று சொர்க்கத்தில் ஒரு உயர்ந்த ஒரு அந்தஸ்தை படைச்சிட்டான், தீர்மானிச்சிட்டான். அந்த மனிதன் லம் யபுலுகு பி அமலிஹி, தான் செய்திருக்கக்கூடிய அந்த அமலின் மூலமாக, செயல்பாடுகளின் மூலமாக, நல்லறங்களின் மூலமாக அவரால் அதனை அடைய முடியவில்லை என்று சொன்னால், அந்த அளவுக்குண்டான நல்லறங்கள் அவர்கிட்ட இல்லை, தீர்மானித்த அந்த நல்லறங்கள் அவன்கிட்ட இல்லை என்று சொன்னால் இப்தலாஹுல்லாஹ், அல்லாஹ் தஆலா அந்த மனிதனை சோதிக்கிறான். ஃபீ ஜஸதிஹி, அவனுடைய உடலில் ஏதாவது ஒரு நோய்களை ஏற்படுத்தி அதை சோதிக்கிறான். மாலிஹி, பொருளாதாரத்தில் குறைவை ஏற்படுத்தியதன் மூலமாக நிறைவை ஏற்படுத்துவதன் மூலமாக, நிறைவை ஏற்படுத்தினா அதனால் எப்படி ஆடுறாங்கிறத அந்த சூழ்நிலை மூலமாக இறைவன் சோதிக்கிறான். வலதிகி, தன்னுடைய பிள்ளைகள் மூலமாக, ஒன்றும் பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்காத அந்த சூழ்நிலை அந்த மனிதனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது, அல்லது அந்த பிள்ளையை இழக்கச் செய்வதன் மூலமாக அவனுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்குது என்று இறைவன் சோதிப்பான். சப்பரகு, அதிலெல்லாம் அந்த மனுஷன் இறைவனை நிந்திக்காமல் பொறுமையாக இருந்தான் என்று சொன்னால் இறைவன் சொர்க்கத்தில் இந்த அமலின் மூலமாக, இந்த செயலின் மூலமாக இந்த அந்தஸ்தை அடையலாம் என்று தீர்மானித்தான் அல்லவா. அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை அந்த மனிதன் அடைந்து கொள்வான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே சோதனையின் சமயத்தில் புலம்ப வேண்டாம்.